அகடமிக் ஃபீல்ட், அதாவது கல்வி என்ற புலம், அந்த புலத்திலே பல தொடர்கள், இப்போ பிராமணிக்கல் ரிலிஜன், சான்ஸ்கிரிட்டைசேஷன், இந்த மாதிரி எல்லாம் டெர்மினாலஜி, அந்த சொல் வழக்குகள், தொடர்களை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேய கல்வி முறையின் மூலம் தான் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது தோல்சிலை கலகம் என்ற அப்பர் கிளாத் ரிவோல்ட், அதை தான் அவர்கள் அந்த ஆங்கிலத்தில் அதை குறிப்பிட பயன்படுத்திய தொடர். அதை தமிழில் தோல்சிலை கலகம் என்று சொல்கிறார்கள். மிகச்சிலர் தோல்சிலை கலவரம் என்று சொல்கிறார்கள். ரெண்டுமே அடிப்படை தவறானது. இது தோல்சிலை அணிகின்ற உரிமை மீட்பு போராட்டம், அப்படிதான் அதை சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தோல்சீலை கலகம் என்ற தான் பயன்படுகிறது. அதற்காகத்தான் தோல்சீலை கலகம் தெரிந்த பொய்கள், முதல் பொய்யே தோல்சீலை கலகம் என்ற அந்த டெர்மினாலஜி, அந்த தொடரே ஒரு இட்டுக்கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அந்த தலைப்பு கொடுத்திருக்கிறோம். தோல்சீலை அணிகிற உரிமை மீட்பு போராட்டம், அதுதான் சரியான தொடராக இருந்திருக்க வேண்டும். கரெக்ட் ஐயா. அதாவது பொதுவாக ஐயா சொன்னது போல ஒரு வெள்ளைக்காரர்கள் ஒரு விஷயத்தை சொல்றது உண்டு, ஐரோப்பியர்கள் ஒயிட்ஸ் மேன் பர்டன் டு சிவிலைஸ் பேக்வேர்டு பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்களுடைய காலநிலையத்தை என்ன பண்றாங்கன்னா ஜஸ்டிஃபை பண்றாங்க இது மூலமா. அதாவது நாங்கள் பிற்பட்ட மக்களை நாகரிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மக்களுடைய சுய வரலாறை அழித்து நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்தோம் அப்படிங்கிற போக்கு, அதனுடைய விளைவாக தான் இந்த தோல்சிலை கழகம்ங்கிற பேர் கூட வைக்கப்பட்டிருக்கணும். அப்படிதானே ஐயா? நிச்சயமாக. அதான் காரணம். இப்போ முதல்ல இந்த நூலை வெளியிட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனம் வெளியீடு பண்ணியிருக்குது. அந்த நிறுவனம் பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. இந்த தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனம்ங்கிறது நாங்கள் தமிழ்நாடுன்னு ஏன் பேர் வைக்கலன்னா, இந்த சமூகத்தினுடைய தொடர்பு பல தென்னிந்திய மாநிலங்கள்ல இருக்கு. அதை அடிப்படையா வச்சு உதாரணமா சொல்றாருந்தா, மகாராஷ்டிரா மராட்டிய மாநிலத்துல பண்டாரிகள், ஆந்திர தேசத்துல கவுடுகள், இப்படி பல சமூகங்கள் இந்த நாடார்கள் சமூகத்தினுடைய ஒரு தொடர்புடைய சமூகமா வரலாற்றுல நாங்க பாக்குறோம். அதனால இதை ஒரு பரந்த அளவுல பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க தென்னிந்தியன்னு கொடுத்துருக்கோம். இதை இன்னும் அகில இந்திய அளவுல இந்த தொடர்புகள் இருக்கு. இது நாடார்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகள்ல பல சமூகங்களுக்கு இப்படி தொடர்பு அகில இந்திய அளவுல நிறைய ஊர்ல இருக்காம சரியா வெளியே கொண்டு வரல. நாங்க ஓரளவுக்கு அதுக்கு நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தி நிறைய சேகரிச்சிருக்கோம். பட் அதே மாதிரி மற்றவங்களும் அதுல முனைப்பு காட்டணும்னு என்னுடைய வேண்டுகோள். அந்த அடிப்படையில் தான் இந்த தென்னிந்திய சமூக வரலாற்று ஆய்வு நிறுவனம் நாங்க. நல்ல விஷயம் ஐயா. அதாவது சமூக வரலாற்றின் பின்னணியாக கொண்டு தேச ஒற்றுமையை கட்டமைப்பதும் ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. இப்போதைக்கு இந்த நூல் அப்படின்னு சொல்லும் போது இது நாடார்கள் சம்பந்தப்பட்ட வரலாறு. இந்த நூல் தான் இந்த ஆய்வு நிறுவனத்துடைய முதல் வெளியீடாக வந்திருக்கு. மற்ற சமூகங்களும் இது மாதிரி ஏதாவது அணுகி இருக்காங்களா? இது தொடர்பான வரலாற்று விஷயங்கள் உங்க மையத்தை அணுகி இருக்கிறார்களா? இந்த மாதிரி இல்ல, அதாவது இது ஐயாவோட சொன்னதுதான் முக்கியமான அடிப்படை. இதை முன்மாதிரியாக கொண்டு மற்ற பல சமூகங்கள் அப்ரோச் பண்ணிட்டு அணுகிட்டு இருக்கிறாங்க. அகம்படியர் சமூகம், ஈழவர் சமூகம், இந்த மாதிரி பல சமூகங்கள் அது வெவ்வேறு தளங்கள்ல நடந்துட்டு இருக்குது. ஆய்வு மட்டத்தில் அது ஒரு முனைப்பு எய்தவில்லை. நோக்கத்தோடு தான் அதை ஆரம்பிச்சோம். எதிர்க்கு வாய்ப்பு எழுதலாம். நல்ல விஷயம்தான் இது. அதை தொடர்ந்து இப்போ அந்த தலைப்பே நமக்கு இன்னும் முழுசா முடியல. தெரிந்த பொய்கள், தெரியாத உண்மைகள். இதுதான் முதல் தெரிந்த பொய்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன நரேஷனாக கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கு அந்த விஷயங்கள் போய் சேரும். அதற்கப்புறமாக தெரியாத உண்மைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஐயா. தெரிந்த பொய்கள் என்ன தோல்சிலை கழகம் பற்றி முதல்ல ஒரு ஆரம்பத்திலே சொன்னோம், நீங்களும் சொன்னீர்கள். ஆமா, ஒயிட் மேன்ஸ் பர்டன் டு சிவிலைஸ் தி பார்பேரியன்ஸ். அவர்கள் எங்கெல்லாம் காலனி ஆதிக்கம் அதை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் இந்த மக்கள் எல்லாம் மிகவும் காட்டு மிராண்டிகள் இருக்கிறார்கள். நாங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்தியா என்பதே ஆங்கிலேயர்கள் உருவாக்குனது தான் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான், அதில் தான் அவர்களுடைய வெற்றி இருக்கிறது. ஆனால் வரலாறு திரும்பி கொண்டு தான் இருக்கிறது. கண் முன்னாலே பல இதை பார்க்கிறோம். அது இப்போதைக்கு அந்த விவாதத்துக்குள்ளும் போக வேண்டாம். எதற்காக அவர்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கினார்கள் என்று சொன்னால், தாங்கள் தான் இந்த நாகரிகத்தை அறிமுகப்படுத்தணும். கல்வி என்பது அனைவருக்குமான கல்வி. இதெல்லாம் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் அதுல ஜாதி வேறுபாடு தான். ஒவ்வொரு இதுலையும் ஒரு குலக்கல்வி தான் இருந்திருக்குது. தொழில்முறை கல்வி என்பதே குலக்கல்வி தான். நாங்கள் தான் எல்லோருக்கும் விருப்பப்பட்ட கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தோம் என்று சொல்வது, இப்படி சொல்லக்கூடிய ஒரு பிக்சர், ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக தான் அவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க.
உங்களுடைய முக்கியமான என்ன கேள்விங்கிறத சொல்லுங்க, நான் சொல்றேன். அதான் தோல் சீலை கழகம் பற்றி பொதுவாக சொல்லப்படும் பொய்கள் என்ன? அதாவது இப்போ தோல் சீலை கழகம் அந்த வார்த்தையே டெர்மினாலஜியே எவ்வளவு ஆமா அதை சொல்லியிருந்தீங்க, ஐரோப்பிய மைய பார்வை கொண்டதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அது என்ன பொய்? முதல்ல தோல் சீலைக்காக கலகம் நடந்தது என்று சொல்லியது பொய். ஏன் கலகம் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆள்பவர்களை எதிர்த்து செய்த கலகம். அப்போ ஆள்பவர்கள் யார்? இவர்கள் சித்தரிக்கக்கூடியது ஆள்பவர்கள் திருவிதாங்கூர் அரச வம்சம். அதாவது அரச வம்சம் என்று சொன்னால் பரசுராம கஷேத்திரம் என்று ஒட்டுமொத்த கேரளத்தையும் சொல்வது உண்டு. அது நம்பூதிரிகளுடைய ஒரு ஆலோசனைப்படி நடக்கக்கூடிய ஒரு பொம்மை அரசு என்று வைத்துக் கொள்வோம். அதுதான் அவர்கள் சித்தரிக்க விரும்பிய ஒரு இது. அப்போ நம்பூதிரிகளுடைய ஆணைக்கு இணங்க நடந்த ஒரு பொம்மை அரசுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த குடிகளில் தங்களுடைய ஒரு தோல் சீலை அணிவதற்கு உரிமை மறுக்கப்பட்டது. அதை மீட்டு அந்த உரிமையை பெறுவதற்காக ஒரு குழு சான்றார் சமூகம் என்பது கலகம் செய்தது. அதற்கு கிறிஸ்தவ மிஷனரிமார் பின்னணியில் இருந்து அவர்களுக்கு நாகரிகமயமாவதற்கான ஒரு பாதையை வகுத்து கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த உரிமை அவர்களுக்கு கிடைத்தது, சலுகை கிடைத்தது என்று சொல்வதற்காகத்தான் அந்த இதுதான் முதல் பொய், அடிப்படையான பொய். உண்மை என்று என்ன என்று சொன்னால், முதலில் அந்த திருவிதாங்கூர் அரசினுடைய தோற்றம் அதை பற்றி பின்னணியை பார்க்கும்போதுதான் மிக பழைய காலத்தில் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சான்றோர் சமூகம் என்பது இந்த பகுதியிலாம் ஆட்சி குடிகளாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் சிறுக சிறுக அதில் எப்படி எல்லாம் மாற்றம் ஏற்பட்டது அதை பெருமளவுக்கு நாங்கள் வரலாற்று தொல்லியல் கல்வெட்டு ஆதாரங்கள் ஆவண ஆதாரங்கள் எல்லாம் அடிப்படையில் அணுகி அதை இந்த நூல்ல இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இது அந்த 19ஆம் நூற்றாண்டுல குறிப்பாக புராட்டஸ்டன்ட் சமயத்தை, கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றிய ஆங்கிலேயர்கள் வரும் பொழுது அவர்களுடைய முக்கியமான ஒரு கண்ணோட்டம் இந்த மக்களை நாகரிகமயமாக்குவது என்பதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், அவர்கள் முதலில் மத குரு பீடத்தை எதிர்த்து புரொட்டஸ்ட் பண்ணி உருவானதுதான் லுத்தரன்கள். மார்ட்டின் லூத்தர் தலைமையில ஜெர்மனியில போப்பினுடைய தலைமையை எதிர்த்து உருவானவர்கள். அப்போ இங்க இந்திய நாட்டுல போப்புக்கு இணையான ஒரு மத குருபார் பீடம் என்பது பிராமணர்கள். அப்ப இது பிராமணிக்கல் ரிலிஜன். பிராமணிக்கல் ரிலிஜன் மனுஸ்மிருதி என்பது பிராமணியத்தை தூக்கி பிடிப்பது. அப்போ மனுஸ்மிருதி தான் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்தது. அப்ப அதுல மிக மிக எளிய மிக கீழ்நிலையில் இருந்தவர்களை கைதூக்கி விடுவதற்காக நாங்கள் சொன்னோம். அவர்கள் இதற்கு இணங்கி கிறிஸ்தவ மிஷனரிமார், ஆங்கிலேய அரசனுடைய ஒரு கருணை பார்வை, இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த சலுகைகளை கேட்டு போராட்டம் செய்யும் பொழுது ஆட்சி குடிகளான நம்பூதிரிகளுடைய கைப்பாவையான நாயர்கள் அவர்களை ஒடுக்க பார்த்தார்கள். இவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடும்போது மிஷனரிமார் அவர்களுக்கு, குறிப்பாக லண்டன் மிஷன், அந்த மிஷனரிமார் இவர்களுக்கு உதவி செய்து அந்த சலுகையை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்வதுதான் அவர்களுடைய முதல் தெளிவான அந்த பிக்சர், அந்த பிம்பமே அதுதான். ஆனால் இதைத்தான் நாங்கள் அடிப்படையில் ஒரு 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு ஆட்சி குடியா இருந்து சிறுக சிறுக ஒரு தாழ்நிலை எழுதுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் சமூக அந்தஸ்துல அவர்கள் மிக கீழ்நிலையெல்லாம் போகவில்லை. அவர்கள் தங்களுடைய ஒரு பிரஜை அளவில் அவர்கள் தங்களுடைய ஆட்சி குடிகள் என்பதை புரிந்திருந்தார்கள். அவர்கள் இயல்பாகவே ஒரு உடை உடுத்தக்கூடிய முறையில் இன்றைக்கு பெண்கள் மார்பை மறைத்துதான் அந்த முந்தானை போட்டிருந்தார்கள். ரவிக்கை என்பது இதுல முக்கியமான ஒரு விடயம் அல்ல, அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ரவிக்கை அணிந்தாலும் அணியாமல் இருந்தாலும் கூட மார்பை மறைத்து அணிகிற வழக்கம் தான் தமிழ்நாட்டு பெண்களுடைய மரபு. அந்த மரபு தான் இவர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள். மற்ற கேரளத்தை சேர்ந்த குடிகள், இப்போ நாயர்கள், அவங்க அகம்படிய நாயர்கள் என்று அவர்களை சொல்வதுண்டு. அந்த நாயர் சமூகத்தவர்கள் எல்லாம் மார்பை மறைக்கூடிய அந்த பெண்கள் மார்பை மறைக்கூடிய பழக்கம் இல்லாதவர்கள். அவர்களுக்கு திருமணத்திலே தாலி இன்னும் அணிகிற வழக்கமும் இல்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டு மரபில் தாலி முதன்மையான ஒரு வழக்கு. தாலி அணிவிக்கின்ற சடங்கு என்பது முதன்மையான சடங்கு. அப்போ தாலி மங்களனான் அணியாத மந்தை சந்தை மக்கள் என்று அவர்களை இழிவாக சான்றோர் சமூகத்தவர்கள், அந்த நாயர் சமூகத்தவரை சொல்வது வழக்கம். இது போன்ற பிரஜையில் வந்த மோதல் தான் அந்த வன்மத்துக்கு காரணமாக இருந்தது. தாங்கள் உடுத்தாத ஒரு மரபை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், அப்போ இவர்களை இழிவுபடுத்த வேண்டும், இவர்கள் எங்களை விட உயர்ந்தவர்களா, இது போன்ற அந்த பிரஜையினுடைய கிளாஷ் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதைத்தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அதை மீட்டெடுத்த முயற்சி தான் அந்த போராட்டம், தோல் சீலை உரிமை மீட்பு போராட்டம்.